ஒருத்தர் ஐசியூல வச்சுட்டாங்க அப்படின்னாலே பதட்டம் ஆயிடும். ஆனா நீங்க வீட்லயே ஐசியூ வந்து செட்டப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அதை வீட்டுல கொண்டு வந்துட முடியுமா? கண்டிப்பா கொண்டு வரலாம் சார். எப்படின்னா அஃபோர்டபிள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பே பண்ண முடியாது, ஒன்று நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லையா எனக்கு வீட்டில் வச்சு பார்க்கணும்னா எவ்வளோ ஆகும், இந்த நான் வீட்லேயே வச்சு பார்க்கணும். வென்டிலேட்டர் ஹோம் வென்டிலேட்டர்னு இருக்கும். முடிச்சு நம்ம அவங்க பேஷண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஐசியூ மாதிரியே பண்ணிடும் போது இதை நீங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லணும். ஐசியூல இருக்காங்க, அவங்க உடல்நிலை எவ்வளோ பாதிப்புக்கு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு நாளும் ஐசியூல இருக்கும்போது அந்த செலவு அப்படிங்கிறது ரொம்ப பதட்டத்தை உண்டு பண்ணும். ஆனால் அதையே நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னா நீங்க சொல்றது எந்த மாதிரியான ஒரு செலவாக இருக்கும்? நார்மலாக ஒரு நல்ல ஒரு ஐசி செட்டப் பைபாப்பு ஓட்டு காட்டு ஒரு ஸ்டாஃபோட பண்றோம் அப்படின்னால. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து பல தொழில்களை பல கோணங்களில் பார்த்துட்டு வரோம். ஒரு தொழிலில் இருக்கின்ற லாபம் என்ன, நஷ்டம் என்ன, கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொழில் அதிபர்களையும் பார்க்குறோம், அதில் உழைப்பவர்களையும் பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு உலகமே உள்ளங்கையில் வந்துடுச்சு. ஆனால் இன்னுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராதது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை அப்படின்னு சொல்லலாம். அந்த மருத்துவமனையை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வருவதை நோக்கமாக வைத்திருக்கும் பரமேஸ்வரி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க மெட்க்யூரா அப்படிங்கிற நிறுவனத்தை கடந்த 8 வருடமாக நடத்திட்டு வராங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். நான் உங்களை ஃபர்ஸ்ட் சந்திக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அதாவது வீட்டுக்கே மருத்துவ சாதனைகளை நம்ம வைக்கலாம். ஏன்னா வெண்டிலேட்டர்லாம் இதில் பார்த்துருக்கோம், ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம். அதே வெண்டிலேட்டர் செட்டப்பை நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறது ஆகட்டும். அஃப்கோர்ஸ் நமக்கு நர்ஸ்லாம் நம்ம வீட்டிலே வச்சு பார்த்துக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மருத்துவ சாதனங்கள் ஆகட்டும், அது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா, வீட்டிலேயே எக்ஸ்ரே எடுக்கலாம், ஸ்கேன் எடுக்கலாம், இப்படியான விஷயங்களும் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு புதுமையான விஷயமா இருந்தது. ஸோ நம்ம நேயர்களுக்காக உங்களுடைய சேவைகளை பற்றி முதல்ல சொல்லிடுங்க. என்னோட சேவைகள் ஒன்றும் இல்லை சார். நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் நம்ம ஒரு 8 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கோவிடுக்கு அப்புறம் தான் நம்ம ஹோம் கேர் சர்வீஸை ஆட் ஆன் பண்ணோம். ஹோம் கேர் சர்வீஸ்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஏஜ்டு பர்சன் வீட்டில் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். யார்கிட்ட கரெக்டாக கொண்டு போகிறதுன்னு தெரியாது. அப்படி எனக்கு ஒரு சில கனெக்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது தான் இதையும் நம்ம ஆட் ஆன் பண்ணலாம். முதியோர் பராமரிப்பு எடுக்க ஆரம்பித்தோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டு வீட்டுக்கு போகும்போது யாருக்கிட்ட ஒரு சரியான ஆள் எப்படி நம்ம ஒரு வீட்டில் ஐசியூ செட்டப் பண்ணோன்றதே பெரிய ஸ்ட்ரகிள் இருந்து அதையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இல்லை நானே பண்ணி கொடுக்குறேன்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபுல் ஐசியூ செட்டப் பண்ணி கொடுத்து அதை அவங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அடுத்தது இன்னொரு ஆளை கூப்பிடுறதுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. ஐசியூ செட்டப்னு சொல்றீங்க. ஐசியூனா நமக்கு ஒருத்தர் ஐசியூல வச்சுட்டாங்க அப்படின்னாலே பதட்டம் ஆயிடும். ஆனால் நீங்கள் வீட்லேயே ஐசியூ செட்டப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி? எனக்கு அது புரியல. அது எப்படி? அது ஒரு பாதுகாப்பான ஒரு அறை, பல சாதனங்கள் இருக்கும், அதை வீட்டில் கொண்டு வந்துட முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வரலாம் சார். எப்படின்னா இப்போ பேஷண்ட் வெண்டிலேட்டரில் ஐசியூவில் வெண்டிலேட்டரில் இருப்பாங்க. அவங்கள ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அவங்க அந்த வெண்டிலேட்டர்லேருந்து நார்மலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த ஆக்சிஜன் லெவலு, வெண்டிலேட்டரோட செட்டிங்ஸு இதெல்லாமே குறையும் போது நார்மல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த நார்மல் ரூமில் அவங்க லோ ஆக்சிஜனில் இருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும் காஸ்ட் ஜாஸ்தி. அஃபோர்டபிள் இருக்கிறவங்க அங்கே வச்சுப்பாங்க. அஃபோர்டபிள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பே பண்ண முடியாது, ஒன்று நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லையா எனக்கு வீட்டில் வச்சு பார்க்கணும்னா எவ்வளோ ஆகும், இந்த நான் வீட்லேயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர்ஸ் என்னோட கான்டாக்ட்ஸ் கொடுத்தனா அவங்க பேசுவாங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். எந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் டைரெக்டாக போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் செட்டப் இருக்குது, அவங்களை எப்படி நம்ம வீட்டுக்கு மூவ் பண்ணலாம், அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசணும், இவங்களுக்கு என்னென்னலாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், வீட்டுக்கு போனால் நாங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுருவோம். ப்ளஸ் அவங்களுக்கு பார்க்குற டாக்டர்கிட்டையும் அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா அந்த டாக்டர்கிட்டையும் பேசுவோம். சார் இந்த மாதிரி எங்களுக்கு கால் வந்திருக்கு, இவங்களுக்கு நாங்கள் வீட்டில் மூவ் பண்ண போகிறோம், நாங்கள் என்ன மாதிரிலாம் உங்களோட கேர் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு மூவ் பண்ணால் நாங்கள் என்ன மாதிரி பண்ணணும். அப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நம்ம அவங்களோட வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு அவங்களுக்கு என்ன ரூமு, அவங்களோட ரூமை பார்த்துட்டு அந்த ரூமில் என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ வாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே ஐடியாஸ் கொடுப்போம். வாக் பண்ணலை, ஃபுல்லாக பெட்டு தானா அவங்களுக்கு ஐசியூ காட்லேருந்து ஆக்சிஜனு, வென்டிலேட்டர் ஹோம் வென்டிலேட்டர்னு இருக்கும்.
ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இன்வர்சிவ் வென்டிலேட்டர் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அதுவே நான் இன்வர்சிவா மாறிடும். பைபாப்னு சொல்லுவோம் நாங்க. அந்த பைபாப்போட பேஷண்ட் வருவாங்க. இன்னொன்று நோஸ் டியூப் எல்லாருக்குமே தெரியும். இந்த நோஸ் டியூப் ஹேண்டில் பண்றதுக்கு யூரின் டியூப், இன்னும் வேற ஏதாவது மெடிக்கலா ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சீனியர் நர்ஸ், அதை நாங்க தான் ஐடியா கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு. அப்போ அதை முடிச்சு நம்ம அவங்க பேஷண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஐசியூ மாதிரியே பண்ணிடும் போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து இந்த செட்டப் பண்ணாதான் டாக்டர்ஸே வீட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க சார். இப்போ இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லணும். இப்போ நான் வந்து சில நோயாளிகளை பார்க்க போயிருக்கேன். அவங்க ஐசியூல இருக்கும்போது அவர்களுடைய உறவினர்களுடன் பேசியிருக்கேன். ஐசியூல இருக்காங்க, அவங்க உடல்நிலை எவ்வளோ பாதிப்புக்கு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு நாளும் ஐசியூல இருக்கும்போது அந்த செலவு அப்படிங்கிறது ரொம்ப பதட்டத்தை உண்டு பண்ணும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஐசியூல வைக்காதீங்க, நார்மல் வார்டுக்கு மாறிடுங்க, அவங்க எங்கிட்ட பேசுறாங்க, நல்லா மூச்சு விட்றாங்க இப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். அப்போ செலவுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஐசியூவில் வைக்கும்போது. ஆனால் அதையே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு செலவாக இருக்கும்? இமீடியட்டாக நம்ம ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க சார். அது என்ன சொல்கிறது, அட்வைசபிளும் கிடையாது. இப்போ ஒரு ஐசியூவில் இருக்காங்கன்னா அதுதான் நம்ம அந்த ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் பண்ணிட்டோம். ஒரு 15 லிட்டரில் வைப்பாங்க. வென்டிலேட்டர்னா மோர் தென் 50 லிட்டர்ஸ் வைப்பாங்க சார். இதுக்கப்புறம் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும். ஐசியூவில் வந்து கிராஜுவலாக குறைஞ்சா மட்டும்தான் ரூமுக்கு மாற்றுவாங்க. ரூமில் மாற்றி அங்கவும் கிராஜுவலாக குறைஞ்சாதான் வென்டிலேட்டர் நம்ம வீட்டுக்கே வர முடியும். இதை வந்து இமிடியேட்டாக நான் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டை நான் இமிடியேட்டாக நம்மளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. இல்லை, அதை விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த செட்டப் அப்படியே வைக்கும்போது அந்த செட்டப்புக்கு அதிக பணமாகுமோன்னு எனக்கு ஒரு பதட்டம் வருது. வேறு அது இப்போ நார்மலாக ஒரு நல்ல ஒரு ஐசி செட்டப் பைபாப்பு O2 காட்டு ஒரு ஸ்டாஃபோட பண்றோம் அப்படின்னால கண்டிப்பா 1-லேருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள மந்த்ல முடிச்சிடலாம் சார். ஒரு ஐசியூ ரூம்ல இருந்தாங்கன்னா அந்த கட்டணமே வந்து 50,000 75,000 ரூபா ஆகும். ஆனா அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து வீட்டில் வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு வேணுங்கிறவங்க இந்த மாதிரியான செட்டப்பை பண்ணிக்கலாம். இல்லை வயதானவர்களுக்கு மருத்துவமனையில் அதிக நாட்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாங்கிற அளவில் நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா சார். இது ஐசியூக்கு மாற்று கிடையாது, மருத்துவருக்கு மாற்று கிடையாது, மருத்துவமனைக்கு மாற்று கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா அங்க இருந்துட்டு ரொம்ப காஸ்ட். கண்டிப்பா ஒரு வென்டிலேட்டர்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 10 லேக்ல ஒரு 15 to 20 lakhs வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 days போனா இப்ப வந்து உண்மையாவே நல்ல டாக்டர்ஸ் தான் சார் இருக்காங்க. டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணமா இவங்களுக்கு காஸ்ட் உங்களுக்கு இவ்வளவு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, இவங்க நல்லா இருக்காங்க, நீங்க வீட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். ஒண்ணு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்களே அட்டெண்டரை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க ஏதாவது சர்ச் பண்ணிக்கணும் ஆன்லைன். இப்போ நிறைய ஆன்லைன் இது. ஆன்லைனில் எவ்வளோ அளவுக்கு இப்போ நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் மூலிமா இப்போ ஒரு டாக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸே இருக்காங்க அப்படின்னு ஒரு கான்டாக்ட்ஸ் கொடுக்கும்போது ஓகே அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த டாக்டர் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும். அப்போ உடனே இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்க நல்லா தான் பண்ணி தருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல டைரக்டாக நம்மளுக்கு கூப்பிட்டுருவாங்க. இன்னும் நான் உங்ககிட்ட இந்த துறை சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்கணும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எங்கள் நேயர்களுக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் சொந்த ஊர் என்ன, அங்கேருந்து உங்கள் பயணம் எப்படி தொடங்கிச்சு, குறிப்பிட்டு இந்த துறைக்கு வருவதற்கு என்ன காரணம்? நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் மேல்மருவத்தூர் அருகில் ஒரு சின்ன கிராமம், அரசூர்னு சொல்லிட்டு சூனாம்பேடு அருகில் ஒரு சின்ன கிராமம். எனக்கு சென்னை எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது சார். 99 வரைக்கும் சென்னை எந்த பக்கம் இருக்குன்னு கிடையாது. 2000 மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் சென்னை தான். அவங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக அப்பா எனக்கு கிடையாது. 3 வயசுலேயே அப்பா தவறிட்டாங்க. அம்மா மட்டும்தான் சிங்கிள் மதர் இருந்தால் 2 அண்ணா. இவங்க தான் என்னை படிக்க வச்சது எல்லாமே. என்னை படிக்க வைக்கிறது கிராமத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொம்பளை பிள்ளை வந்து 8வதுக்கு மேலே படிக்க வைக்கக்கூடாது, படித்தா நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லிட்டு என்னோட அண்ணா பெரியவங்க தான் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு பொம்பளை பிள்ளை படித்தா நல்லா இருக்கும், படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்புறம் 10th படிக்க வச்சோம். 10th பாஸ் பண்ணிட்டேன். 10th முடிச்சிட்டோம், வேண்டான்னு அம்மான்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை படிக்கணும்னு சொல்லிட்டு +2. எனக்கு வந்து எங்கள் கிராமத்துலேருந்து அச்சரப்பாக்கம் வர்றதுக்கு 1 மணி நேரம் டிராவல் பஸ்ல. அப்போ பினான்சியலாக பஸ் பேருக்குலாம் எங்களுக்கு வசதி கிடையாது. அப்போ கவர்மெண்ட் பஸ் தான். காலையில 7 மணிக்கு பஸ். அந்த 7 மணிக்கு போனா ஃப்ரீ. அதுக்கப்புறம் போனால் 5 ரூபா பஸ் பேர். அந்த 5 ரூபா கொடுக்கறது கூட வசதி கிடையாது. அப்பவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நர்சிங் படிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு, என்னோட ரிலேஷனு. அவர் வந்து இந்த குரூப் பியூர் சயின்ஸ் எடுத்தா நீ ஃபியூச்சரில் மெடிக்கல் லைனில் போகலாம், இந்த குரூப் தான் வேணும்னு அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதை படிச்சுட்டானா அப்பெல்லாம் சொல்ல நீ என்ன பார்க்க போகிறான்னு கேட்கும்போது நர்ஸுக்கு படிக்கணுமாம்மா அப்படின்னு. அப்புறம் வரும்போது பார்த்தா இங்கே சென்னைக்கு வந்து கேட்கும்போது 30,000 கேட்டாங்க. நான் சொல்கிறது 99 +2 முடிக்கிறேன். 30,000 கேட்கும்போது அப்போ வசதி கிடையாது. அப்போ படிக்க வைக்கலாம். அண்ணா வந்து எனக்கு இவ்வளோ கேட்குறாங்க, என்னால் முடியாதுன்னு சின்ன பிரதர் எங்கர் பிரதர் சொன்னாங்க. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். சரி அதை ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரஸில் வேலை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணலாம், கரஸில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் BSc ஜியாகிரஃபி முடிச்சிருக்கேன். 3 வருஷம். ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போதே
மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் தான் லவ் மேரேஜ். முடிச்சிரும் போது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க எங்க ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்லாம் பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் மேரேஜுக்கு அப்புறம் தான் பிஎஸ்சி ஜியாகிரபி ஃபுல்லும் முடித்தேன். பிஎஸ்சி முடிக்கும் போது டைப்ரைட்டிங் தமிழ் லோயர் முடிச்சிருக்கேன், இங்கிலீஷ் ஹையர் லோயர் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கேன், டெய்லரிங் முடிச்சிருக்கேன், சாரி பிரிண்டிங் முடிச்சிருக்கேன். இது எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ். இவ்வளோ தேடல்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஆமா, என்ன பண்ணா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் நான் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போக முடியாதா அப்படின்றனால குரூப் 4க்காக நான் நிறைய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன சொல்றது, சத்துணவு டீச்சர்ல இருந்து என்னெல்லாம் என்னால் முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போறதுக்கு நான் என்னெல்லாம் எஃபோர்ட் போடணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த குரூப் 4க்கு படிக்கும்போது தான் பேப்பர்ஸ், இந்த நியூஸ் பேப்பர்லாம் அந்த ஜெனரல் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். ஆட் பார்க்கும்போது கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருந்தது. அதில் நான் பியூட்டிஷியனும் நர்ஸும் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் பாஸ் பண்ணிட்டா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி படிக்க ஆசைப்பட்டீங்க. அது உங்களுக்கு வந்து துண்டிச்சிட்டா வந்து கையில் வந்து விழுந்திருக்கு. ஆமா, அதை முடிக்கும் போது அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெரிட்ல பாஸ் பண்ணி கோடம்பாக்கம் ஜேவி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்ரீநாத்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நான் நர்சிங் முடிச்சேன். ₹1 செலவுல அவங்களே ₹400 ஸ்டைஃபன் கொடுத்தாங்க எனக்கு பஸ்ஸுக்கு. அப்போ நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் கஷ்டமா. அரசாங்கம் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட திட்டமா? கண்டிப்பா அரசாங்கம் மூலம் கலைஞர் வந்து அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி கிராமப்புறத்துல இருந்து வர பசங்களுக்கு வந்து நர்சிங் படிக்கணும்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நார்மலா நம்ம படிக்கணும்னா ₹1.5 லட்சம் வைக்கணும். பட் நான் ₹1 செலவு பண்ணாம படிச்சேன். அதை முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போக வேண்டாம், குழந்தைங்க இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்ஜெக்ஷனோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேவல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ல இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளையர் கிட்ட ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது தான் அங்க கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும்ல. அங்க டார்கெட் கொடுப்பாங்க. மந்த்லி வந்து ₹2 லட்சம் நீங்க அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு சேலரி கொடுப்போம் அப்படின்னாங்க. அந்த 2 lakh நாங்க அச்சீவ் பண்ணிடுவோம். பட் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அந்த லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்டை, வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவங்களோட கணக்குல எடுத்துருவாங்க. அப்ப நான் ஒரு மருத்துவர்கிட்ட நான் வருத்தப்படும் போதுதான் அவர் என்னை கூப்பிட்டு உனக்கு ரொம்ப திறமை இருக்கு, நான் சப்போர்ட் பண்றேன், நீ ஆரம்பி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டோட தான் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட் பத்தி பேசணும். ஆனா உங்களுடைய டிராவலை பார்த்தா நீங்க நர்சிங் படிக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல்ல தான் நீங்க வந்து இந்த துறைக்குள்ள வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சேவைன்னும் போது அதையும் நான் சொல்லிடுறேன். சேவைன்னும் போது எனக்கு அப்பா கிடையாது. அப்பா 3 வயசுல தவறிட்டாரு. அவர் தவறினது பார்த்தீங்கன்னா கேன்சர்ல இருந்து வைத்தியம் அங்க கிடையாது. அம்மாவுக்கும் பொருளாதார வசதி ரொம்ப இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அவரை பார்க்க முடியல, வச்சுட்டாங்க. எனக்கு அப்பல இருந்தே தோணிட்டேன் நம்ம ஏதாவது நம்ம சொசைட்டிக்கு எதாவது பண்ண. ஏன்னா அப்பாவே தெரியாது எவ்வளோ பேர் அந்த மாதிரி கஷ்டப்படும், நம்மளால முடிஞ்சு எதாவது பண்ணணும்னுக்கும் போது தான் எனக்கு கடவுளாக பார்த்து பண்ணேன். இப்போ அந்த கேன்சருக்கு வைத்தியம் பண்ணுறதுல தான் மெயினாக நான் இப்போ இருக்கேன். சென்னை ஃபுல்லும் கேன்சர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுல டாக்டர்ஸ், அதுக்காக குறிப்பிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. இவங்களை எல்லாருமே பார்க்குற தேடலாம். ஏன்னா நான் அப்பா முகம் பார்க்கல, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அப்பாக்கள் எனக்கு இருக்காங்க. நான் இந்த சேவையில் நான் விரும்பப்பட்டதுனால இன்னைக்கு அவ்வளோ அப்பாக்கள் என்ன எல்லாருமே பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா, அப்பாவை பார்க்கலனால கடவுள் இப்போ இவ்வளோ பேர் மூலயமா அப்பாவுக்கு நான் பண்ண முடியல வைத்தியம், ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்ன மாதிரியான ஹோம் கேர் சப்போர்ட் கொடுக்குறீங்கிறதையும் விரிவாக சொல்லிடுங்க. நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது பெரிய ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பிஸ்னஸ் பண்றவங்களா தான் இருக்காங்க, இல்லை ஒர்க் பண்றவங்களா தான் இருக்காங்க. இவங்க லீவ் போட்டு ஒரு ஏஜ்டு பர்சன் பார்த்துக்கிறது பெரிய சவால். எங்களுக்கும் அது பெரிய சவால் தான். ஏன்னா ஒரு ஏஜ்டு பர்சன் அவங்க வந்து உண்மையாவே குழந்தை தான் சார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, பெரியவங்களா ஆயிட்டாங்கன்னா அவங்க குழந்தையா மாறிடுவாங்கட்டு. நம்ம குழந்தைல இருக்கும்போது எப்படிலாம் சேட்டை பண்ணமோ அதோட பல மடங்கு அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்கள வச்சு பார்க்கறது ரொம்ப பெரிய சவால். அப்போ அவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் எனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா நாங்கள் போயிட்டு அவங்க கிட்ட பேசி என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, அவங்க ரூம் எப்படி வச்சுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாஃப் கொடுக்கணும், மெடிக்கலாக எதாவது ஹெல்ப் இருக்குன்னா மெடிக்கல் ஸ்டாஃபாக கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு மெடிக்கல் கேர் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கேர் கிவராக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஸ்டாஃப். அதுவுமே அந்த முதியரை நாங்கள் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஐடியா வரும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாஃப் வச்சுக்கோங்க, நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு இப்போ ஒரு பிபி வைட்டல்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணா அதையும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்டாஃபே வேண்டாம், டாக்டர்ஸ் மட்டும் வந்துட்டு போனால் போகிறோம், வீட்டுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்தால் போதும், அந்த டாக்டரும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே எடுக்கலாம் சார்.
நம்ம எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய மிஷின் படுக்க வச்சு அதில் தான் எடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. பட் நம்ம எக்ஸ்ரே, இசிஜி, ஸ்கேனு, பெட் சைடு எல்லாம் A to Z நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி இது எல்லாமே வீட்டிலே பண்ணலாம். இன்னொன்று, ஒரு பேஷண்ட் ஒரு எமர்ஜென்சி சொல்லிட்டு அட்மிட் ஆகிருப்பாங்க, IV ஃப்ளூயிட்ஸ். அதுதான் நம்ம நார்மலாக ஒரு பெட் சார்ஜ்னாலே 1000 rupees, சாரி 10,000 அந்த மாதிரி வந்துடும். இப்போ இல்லை, எல்லா டாக்டர்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை கையில் கொடுத்து, அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் தெரியும்னா, எங்களை மாதிரி தெரியும் அப்படின்னா கான்டாக்ட்ஸ் அம்மா இந்த நம்பர் கூப்பிடுங்க, அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணிடுவாங்கண்ணா. தெரியாதவங்க சர்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தது அப்படின்னா அங்கே ஹாஸ்பிட்டல் IV ஃப்ளூயிட்ஸ்க்காகவே அவங்க அட்மிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் IV ஃப்ளூயிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுறது. இப்போ நீ சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்க, அந்த நீ சர்ஜரி வந்து ட்ரெஸ்ஸிங் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஒரு 10 days அந்த மாதிரி. அப்போ அவங்கள மூவ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நீ சர்ஜரிலாம் ரொம்ப ரொம்ப பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த டாக்டர்ஸ் எங்களோட சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங்கு இது எல்லாமே நம்ம வீட்டிலே பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் ஒரு 40 ரூபா இட்லிக்கு ஆர்டர் போட்டாலே அது 100 ரூபா 150 ரூபா வந்துடுது. இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் பண்ணுற வேலையெல்லாம் வீட்டில் வச்சு பண்ணிடலான்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு அமௌண்ட் நிறைய ஆகுமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேனுக்குன்னு சொல்லலாம். ஸ்கேனுக்குன்னா 2000லேருந்து ஒரு 5000க்குள்ளே வரும் சார். அவங்க என்ன மாதிரி ஸ்கேன், அப்டாமினல் தான் மெயினாக ஸ்கேன். ஹாஸ்பிட்டலும் கிட்டத்தட்ட அவ்வளோதான் வருது. அவ்வளோதான் வரும். இவங்களை மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்ல சார். ஒரு இப்போ ஃப்ராக்சர் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு பேரலைஸ் பேஷண்ட் இருக்காங்க, ஏஜ் பர்சன் இருக்காங்க, அவங்கள கீழே கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னா அவங்கள ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு வந்து அதுக்கு நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட இருக்கணும். வந்து நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட், அந்த டைம் எல்லாம் இருக்குல்ல டைம் தான் முக்கியம். நான் வந்து 2000 5000 வந்து குறைவா இருக்கு அப்படிங்கறத மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனாலே உங்களுக்கு அந்த ரேட் வந்துருது. அப்ப நீங்க எப்படி அவ்வளவு குறைவா கொடுக்குறீங்க அப்படிங்கறத நான் கேக்குறேன். அதே மாதிரி நீங்க சொன்ன விஷயமும் கரெக்ட். ஒருத்தர் அங்க இருந்து கொண்டு போறதே பெரிய அதுதான் சார் பெரிய மணி கூட. இப்போ எல்லாருமே ஏர்ன் பண்ண பொருளாதாரத்துல கண்டிப்பா எல்லாருமே முன்னேறி தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம கூட்டிட்டு வரணும் 5000ல. அப்ப அவங்களோட டைம் பார்ப்பாங்க. அப்பா நம்ம 2 பேர் போகணும், அவங்கள கூட்டிட்டு போனோம், இதுக்கெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கே வராங்களா, நம்ம ஈஸிப்பா நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். உடனே டாக்டர்ஸ் அவங்களே இல்லைன்னா கூட அந்த ஸ்கேன் எடுத்துட்டு எங்ககிட்டயே சொல்லிட்டாங்கன்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள்ட்ட அந்த ஸ்கேன் அனுப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் வந்து எல்லா வயதினருக்கும் எடுக்கிறீங்க, முதியோர்களுக்கும் கிடையாது? எல்லாருக்கும் எடுத்துடலாம். இப்போ முதியோர்கள்னு சொல்றீங்க, எந்த ஏஜ் கேட்டகரியை நீங்க முதியோர்கள்னு சொல்றீங்க? நமக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுல இருந்தே முதியோர்னு சொல்லிடுவோம். இப்போ யாரும் அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. அப்ப எந்த வயசு? 75+. ஸோ 75ல அதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஹோம் கேர் எடுக்கிறதுக்கு உங்களை அணுகுனா நீங்க ஒரு நல்ல சேவை வழங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஹோம் கேருக்குன்னு போகாம 75+ இருக்குனாலே இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு முதியோர் இருக்காங்க, அவங்கள நாங்க எந்த மாதிரி இப்போ மெயினா பாத்தீங்கன்னா எல்லாருமே கீழே விழுந்துறது தான் சார். நம்ம என்ன நினைப்போம், அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சுப்போம். யாரும் இல்லாத போது ஏதோ ஒன்று பண்ணுவோம். சின்ன ஒரு மேட்டு தடுக்கி ஃப்ராக்சர் ஆனவங்களா இருக்க சார். அவங்களுக்கு என்ன மெயின் நீயும் இந்த ஹிப்போனும் ஃப்ராக்சர் ஆயிடும் சார். அவங்க நடக்கிற வழியில எதுவுமே தடுப்பு இல்லாம பாத்துக்கணும். பிளஸ் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும், ஹேங்கிங்ஸ் எங்கேயாவது வைக்கிற மாதிரி. டோர் திறக்க வராங்கன்னா டோரை திறக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா திருகுதான் இருக்கு. அப்ப அவங்க எப்படி ஒரு கை சப்போர்ட் வேணும்ல, சப்போர்ட் இருந்தாதான் அவங்க திருக பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் ஒண்ணு கொடுப்போம். அதை நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அப்ப வீட்டோட அமைப்பையே வந்து மாத்துறதுக்கான வேலைகளை வந்து நீங்க சொல்லுவீங்க 75 வயதுக்கு மேல யாராவது இருந்தா. ஆமா, அத வருமுன் காப்போம்னு சொல்லுவோம்ல சார், அதை நாங்க பண்றோம். ஹெல்த் இஷ்யூ வந்தாதான் என்ன கூப்பிடணும் இல்ல, ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எங்க கிட்ட கேட்கலாம். ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, எங்க அம்மா வச்சுப்பா, ஏதாவது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அப்ப நாங்க போயிட்டு அதை மெயினா ரெஸ்ட் ரூம்லயும் மெயின் டோர் கிட்டயும் அவங்களுக்கு சேஃப் பண்ணோம். இது எப்படி கன்சல்டேஷன் மாதிரி வழங்குறீங்களா? ஆமா, அசஸ்மெண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு மினிமலா 300 தான் சார் சார்ஜஸ் வாங்குறோம். ஓகே, இப்போ எவ்வளவு பேர் உங்ககிட்ட வந்து வேலை செய்யறாங்க? நீங்க எவ்வளவு பெருசா இந்த சேவைகளை வழங்கிட்டு இருக்கீங்க? இப்ப பிரசன்ட்ல ஒரு 30-35 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார். அது இல்லாம இதை தவிர்த்து வேணும் போது இங்க இருக்கிற குரூப்ஸ்குள்ள நம்ம கேட்டுப்போம். இப்போ என்கிட்ட ஸ்டாஃப் இல்ல அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஸ்டாஃப். இதுக்கு ஏதாவது ஆப் ஏதாவது இருக்கா? உங்களோட ஆப்ல குரூப் தான் சார், வாட்ஸ்அப் குரூப் தான். என்னோட குரூப் இருக்கு, என்னோட ஓன் ஸ்டாஃப் குரூப்னு தனியா வச்சிருப்போம். அந்த குரூப்ல போடுவோம். போஸ்ட் பண்ணிட்டும் போது எனக்கு ஹாஸ்டல் சென்னை ஃபுல்லும் இருக்கு. சென்னை ஃபுல்லும் எங்க இருக்காங்களோ அந்த ஹாஸ்டல்ல பிள்ளைங்க இல்ல அப்படின்னும் போது அடுத்தவங்களுக்கு கேட்போம். என்னோட ஹாஸ்டல்ல என்கிட்ட ஸ்டாஃப் இல்லை, உங்ககிட்ட யாராவது ஸ்டாஃப் இருக்காங்களா, பேஷண்டோட கண்டிஷன் இதோட, அப்போ அவங்க கிட்ட இருக்க ஸ்டாஃபை நம்ம கொடுப்பாங்க. இதை தவிர்த்து மருத்துவ சாதன பொருட்களையும் நீங்க விற்பனை செய்றீங்கல்ல? ஆமா சார். அது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய சிலிண்டர் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுல நம்ம ஹைட்டுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும். இப்போ ரொம்ப காம்பாக்ட் ஆயிடுச்சு, சின்ன சிலிண்டர். நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். மூவ் பண்ணிட்டு போய் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க ஆக்சிஜன் இல்லா போக முடியாதுன்ற சூழ்நிலை வரும்போது நம்ம கிட்ட சிலிண்டர்ஸ் இருக்கு. 24 hours இருக்கும். 24 hours எப்போ
வந்தாலும் ஆஃபீஸில் இருக்கும். எப்போ அது மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நெட்டும் வந்து ஆஃப்லேயே இருக்காது சார். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் என்னோட பேஷண்ட் வந்துட்டு ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க பேரண்ட்டுக்கு ஒருத்தருக்கு கோவிடு, ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ. அவர் எனக்கு நைட்டெல்லாம் கால் அடிச்சிருக்காரு, நான் எடுக்கவே இல்லை. அவர் மறுநாள் நான் மார்னிங் எழுந்த உடனே தான் 6 மணிக்கு 5:30 மணிக்கு நெட்டை ஆன் பண்ணுவேன். நெட் ஆன் பண்ணும்போது அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கால்ஸு. எனக்கு ஒரு மாதிரி இந்த நம்ம ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி ஆச்சுன்னா இவ்வளோ கால் பண்ணியிருக்காங்கட்டு. அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், மேடம் நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம், அம்மா அந்த மாதிரி கோவிட் வந்துருச்சு, எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பாவும் போக முடியல, 2 பேருமே கோவிடுன்னு போது அன்னைக்கு அவர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் என்னோட நெட்டு நான் ஆஃப்லேயே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 1920 சார் நம்ம கோவிட், அந்த 20லேருந்து இன்னைக்கு அரௌண்ட் 2016 இது வரைக்கும் ஒரு நாளில் என் நெட்டு ஆஃப் ஆகாது சார். என்னெல்லாம் ஒரு தாத்தா அடிக்கவே செஞ்சுருக்காரு. அவங்கள கொஞ்சம் அவங்களையும் நம்மள மாதிரி சக மனுஷங்களா பார்க்கணும். அந்த க்ளவுஸுக்கு நான் ஏன் செலவு பண்ணணும், ஆல்ரெடி உனக்கு நான் தண்டை செலவு கொடுக்குறேன், உங்களை உட்கார வச்சு நாங்கள் சோறு போடுறோம், இப்படிலாம் சொல்றாங்களா? அது நாங்களாம் ஃபேஸ் பண்றோம் சார். இது அவங்க வீட்டு திங்ஸை தொடக்கூடாதான். ஐயோ, உங்க பேரண்ட் சார், அவங்க உங்க அம்மா உங்க அப்பா. ஒரு சிலர் மட்டும் அந்த ஹைஜீனிக்ன்ற பேர்ல அடுத்தவங்கள தாழ்த்துறது. நான் மேல இருக்கேன், நீங்களாம் தாழ்ந்தவங்க, நீங்க இந்த வேலைக்காக வந்திருக்கீங்க. யாரு சார் யாருக்கு சார் செட் பண்றது? கிராமத்துல இருந்து வர்றவங்க சார், கிராமத்துல இருந்து ஒரு சாதம் தான் சார். அவங்க இட்லியோ தோசையோ பீஸாவோ எதுவுமே கேட்கறது இல்லை. ஒரு சாதம் வடிச்சு ஒரு கொஞ்சம் குழம்பு, அவங்க சைட் டிஷ்ஷோ அது கூட எதுவுமே இல்லை. அதை பண்றதுக்கே யோசிக்கிறாங்க சார். உங்க பேரண்ட்டை பாக்குறாங்க, அவங்களுக்கு சின்னதா அவங்க ஹெல்ப் பண்ணலாம்ல.